மக்களே, நம்ம டிவிகேக்கு சேர் வந்துருச்சு. வணக்கம் மதுரை மக்களே, இன்னைக்கு நம்ம டிவிகே மதுரை மாடுக்கு வந்திருக்கோம். ஸோ ஆகஸ்ட் 19 வீடியோ அப்டேட் ஆச்சு. இன்னைக்கு என்ன அப்டேட் பண்ணா மொத்தம் சேர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம டிவிகேவோட என்ட்ரன்ஸ் நிற்கிறோம். இங்க இருந்து என்னன்னா எதுக்கு இங்க வந்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு இங்க பாருங்க மக்களே, அங்கே வரும் ஒரு டிவிகே பலூன் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா மொத்தம் 3 ஏக்கர் லேண்ட்ல ஸோ பார்க்கிங் ஏரியா வசதி அமைச்சுட்ருக்காங்க. எப்படி போகணும் அப்படின்றதா ஒரு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டிவிகே மாடோட சேர்ஸ் வந்துருச்சு. மொத்தம் எவ்வளோ சேர் இருக்குன்னு தெரியல, பட் அதான் கட்டு பெருசாக இருக்குது. இது 3 வண்டி எடுத்திருக்கு. இன்னும் சில வண்டிகள் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் அந்த வீடியோ தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இப்போ காலைல 7 மணிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் என்ன நடக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். வாங்க மாடுக்கு போகலாமா? ஸோ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் டிவிகே மாநில 2ஆம் மாநில மாடு நம்ம மதுரையில் பாரப்பத்தின்ற ஊரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் இறுதிக்கட்ட பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இறுதி பணிகள் என்ன நடந்தால் வெளியில் இருக்கிற என்ட்ரன்ஸில் இருக்கிற பேனர்ஸ்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பார்க்க அருமையாக இருக்குது இந்த பார்க்குற ஒரு பேனர்ஸ்ன்ற செட்டப்பு. ஸோ ரொம்ப அதிகமான வெயிலில் ரொம்ப அதிக உழைப்பில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மாநாடுக்கு ஸோ வேலைகள் இறுதிக்கட்ட பணிகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் பொதுமக்கள்லாம் எல்லாம் உள்ள பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பொதுமக்கள் பார்க்குறதும். ஸோ உள்ள ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எனக்கும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ உள்ள என்னையும் பார்த்து பேசியிருக்காங்க. ஸோ அது இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பார்க்கவே வெளியே என்ட்ரன்ஸ் சூப்பராக இருக்குது. அண்ட் விஐபிக்கு தனி என்ட்ரன்ஸ், பொதுமக்களுக்கு தனி என்ட்ரன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஃபிக்ஸபிள்ஸான ஒரு பேனர்ஸ் வைக்கிறது, ஸோ எல்லாமே அழகாக சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க என்னோட ஒர்க்கை வீடியோவை. ஸோ இன்றைக்கி காலை ஆகஸ்ட் மாதம் 19 வீடியோ விட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோக்கு முடிஞ்சளவுக்கு உங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது பேனர். ஆனால் கீழே படுத்துறதுனால என்ன டிசைன் தெரில. இது பசில்ஸ் மாதிரி பசில்ஸ் எல்லாம் சேர்த்து முடிச்சா தான் என்னன்றது அழகு தெரியும் இல்லையா? ஸோ அதனால் நான் அதை ஒரு இது பண்ண முடியல. அதாவது உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குன்றதுக்காக நான் அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாமல் நம்ம உள்ளே போகிறதுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ உள்ளே போய்கிட்டு இருக்கோம். வேலையும் நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இங்கிட்ட நடந்துகிட்டே இருக்காங்க. ஆள் அதிகமாக இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ எல்லோரும் வேலை பார்க்குறப்ப அண்ட் லாஸ்ட்டாக அந்த ஒரே ஒரு பேனர் மட்டும் ஃபஸ்ட்டு வீடியோவை நான் எடுத்துட்டேன்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு பேனர் மேலே ஏற்றிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ ஃபைனலாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. இப்போ நம்ம டிவிகே மாடோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் க்ரீன் மேட்டை ஃபுல்லாக போட்டாங்க. நம்ம இப்போ இங்கே இருந்து என்ட்ரன்ஸ் கரெக்டாக இங்கே இருக்குல்ல, இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் க்ரீன் மேட் ஃபுல்லாகவே என்ட்ரன் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம போன வீடியோவில் ரேம்பேக்லேருந்து ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பண்ணியிருந்தாங்கயா. இப்போ இந்த தடவை ஃபுல்லாக பண்ணிட்டாங்க. நான் நடந்து வர பாதையிலே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் மேட்டு க்ரீன் மேட் போட்டிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் கொடி மட்டும் இல்லைங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் அந்த லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மேலே மஞ்சள் கலர் கீழே அப்படின்னு சொல்லி ஒரு கலர் ஃபிளாட் பண்ணிட்டாங்க. சில இடங்கள் மட்டும் போடாமல் இருக்கு. ஸோ அதுமே இந்த பொருளை எடுத்துட்டு போட்டுருவாங்க நினைக்கிறேன். மாநாடுக்கான தீவிரமான வேலை காலையில் அதிகாலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலை சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம உள்ள வர்றப்பே ஒரு பெரிய கூஸ்பம்ஸா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ அந்த நேற்றே நீங்கள் சில ட்ரோன் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸ்டேஜ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம லைவ்ல நேர்லயே பார்க்க போறோம். ஸோ சில பேர் கேட்டுருந்தாங்க, ப்ரோ ட்ரோன் ஃபுட்டேஜ் நீங்க போடுங்க ப்ரோ அப்படின்னு. ட்ரோன் ஃபுட்டேஜ் கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். அதுக்கான வீடியோ தான் இந்த ஒரு லைவ் வீடியோவா விளாக் எடுத்து இன்னைக்கு ஆகஸ்ட் 19 வீடியோ. எவ்வளோ சீக்கிரம் என்னால் வேகமாக போடணும் அவ்வளோ சீக்கிரம் நான் வேகமாக வீடியோ போட்டுருந்தேன். ஏன்னா நாங்கள் முதல் வீடியோ போடுறப்ப காம்படிஷனே இல்லை. இன்னைக்கு ஏகப்பட்ட காம்படிஷன், மதுரை மாடு. ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, இந்த மாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாராபத்தி இந்த ஊரு ஃபேமஸ் ஆயிருங்க. இந்த லேண்ட் இவ்வளவு பெரிய லேண்ட்ல கண்டிப்பான ஏக்கர் விலை கூட தான் போகுது, நான் அடிச்சு சொல்றேன். ஸோ ரேம்பேக்ல தளபதி விஜய் வர்றப்ப வராரு அழகு வராரு அப்படின்ற பாட்டுலாம் போட்டு வீரில் வேற லெவலில் வைரல் ஆக்கிட்டுறாங்க. எங்களோட வீடியோ அதில் இருக்கு ஆக்சுவலா. நானும் அண்ணனும் வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோல ஒருத்தர் பேசியிருந்த வீடியோ இன்னைக்கு ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்க கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஸோ மச்சுக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ பக்கத்தை போக ரொம்பவே இதாக இருக்கு. என்ன சொல்றது தெரியல. ஃபுல்லா கிரீன் மேட்டு. அண்டு நம்ம போறதுக்கு மாதிரி இந்த வேலிகள் தடுப்பு இல்லைல்ல. இப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு தடுப்பு இருக்கு ஆக்சுவலா. இவங்களுக்கு 3 மிட்டாய்ன்ற மாதிரி எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க முன்னாடி போயிடலாம் அப்படின்றது என்னோட கணிப்புல இருக்கு. வாங்க அப்படியே போலாம். ஸோ இங்கெல்லாம் வேலை போயிட்டு இருக்கு. கிரீன் மேட் ஆல்மோஸ்ட் இப்போ இதாக இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கேப் வச்சிருக்காங்க. இப்போ எதுக்கு இந்த ரவுண்ட்ல இந்த ரயில் போட்டிருக்காங்கன்னு தெரியல ஆக்சுவலா. பட் ஏதோ ஒரு காரணமா கண்டிப்பா இருக்கும். என்ன நான் விசாரிச்சு கண்டிப்பா வீடியோவில் அப்டேட் பண்றேன் என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ கேமராமேனுக்கு ஸ்டாண்டுக்காக
ஒருத்தவங்க நிக்க வைக்கிறதுக்காக அது பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:05. ஸோ 7:10 ஆக போகுது. 7:10க்குள்ளேயே ஆடியன்ஸ் வந்து உள்ள பொதுமக்கள் வர ஆரம்பிச்சாங்க. சண்டே வந்து ஏகப்பட்ட பொதுமக்கள் உள்ள வந்தது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா மாநாடு இன்னும் நடந்து வேலைகள் முடியாத காரணத்தினால. ஸோ ஆனால் இருந்தாலும் பொதுமக்கள் வந்து சொல்ற ஒரே ஒரு கருத்து, மாநாடுக்கு விஜய் மாநாடுக்கு வர முடியுமான்னு தெரிலங்க. ஆனால் நாங்கள் வந்து மாநாடுக்கு நடக்கிற ஸ்டேஜ் பார்த்தா போதும் ஸோ அப்படின்னு சொல்லி காலையில இப்பயே வந்துட்டாங்க. பார்த்தா தெரியும் இந்த வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லா எல்லாமே ஆடியன்ஸு. ஆனால் இது எதுக்குன்னே தோன்றீங்க, இங்கிட்டு யாரும் தாண்டி வந்துடக்கூடாதுக்காவா இந்த கூட்டத்துல இருந்து யாரும் அங்கிட்ட வந்துடக்கூடாது. சரி, என்ன சொன்னான்னா இதுக்கு மேல ஒரு கம்பி வந்துருமா. ஓ இந்த கம்பி, இந்த கட்டை இருக்குல்ல, இந்த கட்டை இதுக்கு மேல ஒரு கம்பி வந்துடும். ஸோ இதுல இருந்து யாரும் தாண்டி வந்து உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப பாதுகாப்பா ரொம்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாநாடுக்கு. ஃபர்ஸ்ட் வீடியோ எடுக்கிறப்ப இங்க ஒரு வெறும் கட்டை தான் இருந்துச்சு. இப்போ 2-3 வீடியோ பார்க்குறப்ப கம்பியில பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. 3 வீடியோ பார்க்குறப்ப உள்ள வந்து ஏகப்பட்ட ஒரு அப்டேட். ஸோ இதுக்கு மேல ஒரு கம்பி வரப்போகுது, யாரும் வந்து வந்துடக்கூடாது ஸோ அப்படின்னு வச்சிருக்காங்க. ரொம்பவே இதா இருக்கு. அங்கே பாருங்க, அது ஸ்டேஜ் பக்கத்துல பார்க்க ரொம்பவே இதா இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஃபுல்லாவே இந்திக்காரன் தான் ஒர்க் பண்றாங்க. அண்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏதோ ஒரு 45 நாளா, ஜூலை 29 ஆகஸ்ட் 21, எவ்வளோ மாதங்கள் ஒர்க்கு. வேலை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்கு. இந்த பின் போட்டிருக்காங்களே, இந்த மேட் ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. எது கிழிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காகவே பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சேர்ஸ்லாம் வந்துடும். ஸோ இன்னைக்கு சேர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து தண்ணி வாட்டர் வசதி. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் இப்போ போய் பார்க்குறேன். ஆக்சுவலாக நிறையா ஸ்பீக்கர்ஸு, எல்இடி ஸ்க்ரீன் போட்டாங்க. நமக்கு எது முக்கியம், விஜய் என்ன பார்க்குறதுக்கு எல்இடி ஸ்க்ரீன் அது போட்டாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வச்சுருக்காங்க. அப்போ காமிக்கிறேன். 1 2 3 இது அப்படியே நெட்டுக்காக போயிட்டுருக்கு. இங்கேருந்து லாஸ்ட் 12 எல்இடி ஸ்க்ரீனு வேற லெவலு. தளபதி விஜய் அண்ணா வந்து நேரில் வந்தும் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு அழகு இருக்குல்ல, அது வேற லெவலுங்க. ஸோ அந்த அழகா இந்த மாநாடுக்கு வர்றவங்க எல்லாருமே அனுபவிப்பாங்க. ஸோ ப்ரோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ ரயில்வே ஸ்டேஷன் வந்து வர்ற வழி ஏதாவது சொல்லுங்க, அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. ப்ரோ ஒன்றுமே இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் வர வழி பெரியார்லேருந்து மாட்டுத்தாண்டி வர்ற வழியே எப்படின்னு போட்டிருக்கேன். அதுவே உங்களுக்கு மேப் ரூட்டு ஒரு ட்ராவல் விளாக் காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பின்னில் நான் பண்ணி விட்றேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அந்த வீடியோ போய் பாருங்கள். அவ்வளோ சூப்பர் கிளியரிட்டியாக கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவில். ஸோ ஏன்னா அந்த ஒரு விளாகில் வந்து அந்த ஒரு வீடியோவில் எப்படி வரணும், தென் மாவட்டம் வழியாக வரவங்க எப்படி வரணுன்றது அதையும் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ மக்களே ஃபைனலாக நம்ம டிவிகே மாநாடு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வேலைக்கு நம்ம பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாளில் வேலை முடியணும்னு இருக்காங்க. ரொம்ப ப்ரெஷர் ஒர்க்கில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வீடியோவும் அவர் கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்னென்ன வீடியோகள் வந்து இப்போ எல்இடி ஸ்க்ரீன் ஆல்மோஸ்ட் வச்சுட்டாங்க. ஸோ விஐபிக்கான தனி என்ட்ரன்ஸ், விஐபிக்கான தனியாக ஏரியா சீட்டு வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. விஜய் நான் ஸ்டேஜில் இந்த டைம் பேக்கில் நடக்கிற பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு எல்லாரும் வரவங்க பார்த்து சேஃப் அண்ட் சேஃப்டியாக வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ 3 வழி ரூட்டும் நாங்கள் காமிச்சோம். இன்னைக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, அந்த ஏரியா பார்க்கிங் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். பாய். அங்கே நின்று மட்டும் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அங்கே ஒரு கம்பி கட்டி நம்ம ஒரு வைக்க போகிற சொல்லிட்டு இருந்தாங்களே. ஸோ இதுவுமே அந்த ஆல்மோஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் கம்பிக்கும் செகண்ட் கம்பியும் வச்சுட்டாங்க ஆக்சுவலாக. ஏன்னா இங்கிட்டிருந்து யாரும் அங்கே போய் உட்காந்துருக்கா. 2வது கம்பி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பின்னாடி என்னோட ஃபைனலாக நம்ம அரங்கத்தை பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ யானை சின்னம், நடுவில் சென்ட்ரு கொடி, வாகைப்பூ அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரான விஷயம் இருக்கா. ஸோ அந்த இது நல்லா இருக்கு. ஸோ யாருமே இங்கிட்ட வந்து அலோவ் பண்ணுறதில்ல, வேலை வந்து போயிட்டு இருக்கனால. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஏரியாஸ் மாதிரி அங்கிட்ட யாரும் அலோவ் பண்ணுறதில்ல. ரொம்ப இந்த 2வது கம்பி வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து விளாகல, இன்னைக்கு இந்த வீடியோ அப்டேட் வச்சலாம். ஸோ தினமும் உங்களுக்கு வந்து வீடியோ கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை தான். அதுக்காக தான் இவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அண்ட் நாங்கள் மட்டும் இல்லை, மாடு உழைக்கிறவங்க நிறையா உழைக்கிறாங்க. ஆக்சுவலாக முடிஞ்சு சீரியல் பல்ப் வேலையை முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சீரியல் பல்ப்பு தெரியா, இந்த இருக்குல்ல சீரியல் பல்ப்பு. ஸோ ரொம்ப கிராண்டாக ஃபங்க்ஷன் நடக்குன்றதுக்காக சீரியல் பல்ப்பு வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. ஸோ க்ரீன் மேட்டு, லைட்டு, எல்இடி ஸ்க்ரீனு, மாநாடு ஸ்டேஜ், ஸோ வேறு லெவலாக எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்கு.
20ஆம் தேதி நைட்டு, அதாவது வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலோடு கிடையாதுன்றது ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க. 21ஆம் தேதி காலையில் தான் அலோவ் பண்ணுவாங்களாம். எவ்வளோ பேர் ரஷ்ஷான கூட்டம் வரப்போன்னு தெரில. ஸோ எத்தனை பேர் வருவாங்கன்றதை நீங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் வராங்கன்றதை தெரிஞ்சுக்கிறோம். நிறைய வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, பப்ளிக் ரிவ்யூவாக இருக்கட்டும், விளாகுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டு தான் நான் நன்றி சொல்லிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு இதுதான் சொல்ல முடியும். ஆனால் ஈவினிங் ஒரு 4 மணி மேலே 5 மணிக்கு மேலே ஒரு கிட்டத்தட்ட 4000 பேர் வந்து டெய்லி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ வராங்களே, மாநாடு நடந்துச்சுன்னா எவ்வளோ வருவாங்க அப்படின்ட்டு இருக்கு. அவசர மருத்துவ உதவி மையம் இதுக்கு எப்படி வரணும் அப்படின்றத காமிக்கிறதுக்காக வந்திருக்கும். அவசர மருத்துவ சிகிச்சை. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 அவசர சிகிச்சை இருக்கு. இது வந்து 10 அவசரக்கு அவங்களுக்கு மருத்துவ தேவைக்கு ட்ரோன் வசதி மூலமா அவங்க மருத்துவங்க வந்து மெடிசன் வாங்கிக்கிறாங்க ஆக்சுவலா. ஸோ ரொம்ப சூப்பரான விஷயம் ஆக்சுவலா. இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். ஸோ அதனால் வந்து யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா, அடிப்படக்கூடாதுன்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன், யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா ஸோ அவங்க இந்த டிவிகே மாடோட அவசர சிகிச்சைக்கு வந்து சரி பண்ணிட்டு போங்க. என்ன பிரச்சனைனாலும் டாக்டர்ஸ் வந்து இருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, அவங்க சரி பண்ணி போவாங்க. எல்லாரும் வர்றவங்க ரொம்ப பார்த்து சேஃப் அண்ட் சேஃப்டியாக வாங்க. ஸோ 21 வர்றதுக்கு முன்னாடி ஸோ நான்வெஜ் சாப்பிட்றது கொஞ்சம் குறைச்சிங்க. வயிற்று வலிக்கும், சூடு பிடிச்சிரும், இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன தீர்வா இந்த மாதிரி சொல்கிறோம். ஏன்னா மாநாடுக்கு வரணும், விஜயனை பார்க்கணும், ரசிக்கணும், பாராட்டணும், புகழணும், கத்தணும், இப்படி தான் இருக்கணும் இல்லையா. ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு பதிவு பண்ணிட்டு போகிறோம், அவசர சிகிச்சை மையம். ஸோ இப்போ நம்ம அடுத்து ரெஸ்ட் ரூம் வசதி. ஸோ ரைட்டும் லெஃப்ட்டும் ரெஸ்ட் ரூம் வசதி இருக்குது, அதை வந்து விளாகாக போட போகிறோம். நவீன ரெஸ்ட் ரூம் வசதி எப்படி இருக்குன்றதா அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆல்மோஸ்ட் வேலை வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல, உங்களுக்கு பார்த்தா தெரியும். பட் இன்னும் இப்போ 1 2 3 4 1 2 3 5 நான் இருக்க ஏரியாவில் 5 நவீன வசதியான கழிப்பறை இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான தண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி வசதி இருக்கு, இதுவும் இருக்கு. ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. சரி எப்படி இருக்குன்றத ஒரு ஸோ லாக் பண்ணிக்காங்க. இதுதான் நவீன சிகிச்சை இது. ஸோ தண்ணிக்கு இன்னும் பைப் வரல, பட் பைப் கனெக்ஷன்ஸ் இனிமேல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போதைக்கு செட்டப்பாக ரெடியாக இருக்கு. இப்போதைக்கு செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நவீன கழிப்பறை வந்து செட்டப்பாக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் தெரிஞ்சிடும். ஸோ பண்ண மாதிரி பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்க, வேலை போய்கிட்டு இருக்கு. பின்னாடி ஒரு பைப் லைன் வசதி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன்ல இந்த ஏரியா எதுக்குன்னு தெரில மக்களே அப்படின்னு சொல்லி போனோம் இல்லை, இந்த வீடியோ அதுக்கு தான். நவீன ரெஸ்ட் ரூம் வசதி, ஸோ நவீன கழிப்பறை அப்படின்றத சொல்லுவாங்க, நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம். ஸோ அதனால இந்த கழிப்பறை விஷயமா இதான் அந்த கட்டிருக்காங்க. பின்னாடி ஃப்ரண்ட்ல ஹாஸ்பிட்டல், அறுவை சிகிச்சை, ஸோ சிறப்பு மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கங்க. ஸோ ரெஸ்ட் ரூம் வரவங்க இந்த பக்கம் வாங்க. ஆனால் தெரிஞ்சு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, சோறு தேவையில்லை, தளபதி மட்டும் போதும்னு சொல்லி சில கூட்டங்கள் இருக்கு, அவங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வசதி தேவைப்படாது. சில பெண்கள் மாணவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த ரெஸ்ட் ரூம் வசதி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து ஸோ கர்ப்பிணி பெண்கள், குழந்தை குட்டி யார் வரானான்னு சொல்லி அஃபீஷியலாகவே தளபதி விஜய் என்ன சொல்லிட்டாரு. ஸோ அதை மாதிரி பார்த்து வாங்க. ஸோ என்ன வேணாலும் சரி வந்து போடுறவங்க ரொம்ப கூட்டமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்குன்னு மறக்காமல் உங்கள் தேவைக்கு கொடை கொண்டு வந்துங்க. ஏன்னா ரொம்ப வெயில் அடிக்கும். காலை 7 மணிக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு மாடு ஸ்டார்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2 to 3 ரொம்ப வெயில் அடிக்கும். தேவைக்கு ஏற்ப ஃபுட்டு கொண்டு வந்துங்க, சாப்பாடு. ஏன்னா ஃபுட்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுக்கும் உங்களால் முடிஞ்சா எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா கொண்டு வாங்க, இல்லாதவங்களுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். ஃபுட்டுன்றது ரொம்பவே அவசியமானது இல்லையா. ஸோ அதனால தெரிஞ்சு சிறுத்தைலாம் எப்படி புளியோரை கொண்டு இல்லோ அதை மாதிரி இங்கே வந்து யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அன்னதானம் பண்ணி இங்கே கொண்டு வந்து இறக்கிடுங்க.
ஃப்ரீ அன்னதானம் கொடுத்துருங்க. அது வந்து கடவுள்ல வந்து புகழ்றதுக்கு ஒரு சமம். ஸோ ஃபுட்டு வந்து இலவசமாக இருக்கும் கொடுக்கலாம்ல. ஸோ அதுக்கு நான் வந்து ரெக்வஸ்டாக தான் கேட்குறேன், இது நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. வீடியோ பார்க்குறவங்க யாருக்காவது ஒரு ஐடியா இல்லைன்னா இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அன்னதானம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு மனசு நிறைஞ்ச மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் பசி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நான் போன விக்கிரவாண்டி மாவட்டத்தில் ஆப்போசிட்டில் ஒரு 2 வீலர் வேனில் வந்து 2 வீலரில் லட்டு, ஸ்வீட்டு, மிக்சரு, இப்போ பிஸ்கெட்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நான் போகிற வெளில பார்க்குறப்ப. ஸோ அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நிறைவாக இருந்துச்சு. இந்த தடவை நீங்கள் மதுரை புகழ்றதுக்கு ஒரு சாப்பாடு அன்னதானம் உங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் எவ்வளோ பேருக்கு கொடுக்கணுமோ அவ்வளோ பேருக்கு நீங்கள் கொடுத்துங்க. அண்ட் வச்சுருக்காங்க இங்கே ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வெளியில் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இங்கிட்ட இருந்தில்ல, பட் விஜயனாவை வந்து சிறப்பு மருத்துவர்கள் பார்க்கறதுக்காக ஒரு எல்இடி ஸ்க்ரீன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கேயுமே நல்ல வியூ பாயிண்ட் இருக்குங்க. இங்கேருந்து விஜயனாவை பார்க்குறதுக்கே நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குன்றேன், நல்லா இருக்கு. ஃபைனலாக டிவிகே மாடுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாளைக்கு என்னென்ன வீடியோ இருக்கணுன்றத எல்லாமே அழகாக தெளிவாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. காலைல 6 மணிக்கு வந்தோம், ஸோ மணி 7:45 ஆச்சு. ஸோ 1 hour இந்த இடத்த சுற்றி பார்த்து வீடியோ எடுக்கிறதுக்கே ஒரு 1 hour ஆகிட்டு ஆகுது ஆக்சுவலாக. என்னென்ன இருக்குன்னு இப்போ எல்இடி ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க, சேர்ஸ் வந்துருச்சு, ரெஸ்ட் ரூம்ஸ் ரெடி ஆயிடுச்சு, அவசர முகாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மாடு ஸ்டேஜ் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 2 நாட்கள், நாளை கழிச்சு மாடு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக மன திருப்தியாக இருக்குது. விஜயண்ணா வந்து ஸோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி மாடுக்கு வர்றவங்க எல்லாரும் ரொம்பவே சேஃப் அண்ட் சேஃப்டியாக வாங்க. ஸோ திரும்பி சொல்கிற விஷயங்கள் அது ஒன்று தான், ரொம்ப அதிகமாக சொல்கிறதுனால சனிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே பார்த்து பொறுமையாக வாங்க. சென்னை படை, தூத்துக்குடி படை, விருதுநகர் படை, மதுரை படை எல்லா படையும் ரெடி ஆயிடுச்சு. இனி என்னென்ன படைகள்லாம் இருக்குன்னு தெரியல. எத்தனை லட்சம் மக்கள் வருவான்றத உங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் வருவாங்கன்றது நீங்கள் உங்களுக்கு ஆதரவு இருக்கும். 50 லட்சம் வராங்களா, 100 லட்சம் வராங்களா, 1 கோடி மக்கள் வராங்களா, 200 கோடி மக்கள் வராங்களான்றத ஸோ நீங்கள் சொல்கிற அந்த கமெண்ட் செக்ஷனில் இருக்க தெரியும். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களால் முடிஞ்ச உதவியாக ஃபுட்டு கொண்டு வந்தீங்க. ஏன்னா சித்தத்திலாக்கு ஃபுட்டு கொண்டு வர மாதிரி இங்கே எதுக்கும் சித்தத்திலா ஃபுட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இல்லாதவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்றது என்னோட ரெக்வஸ்ட்டு. ஸோ மருத்துவ உதவிக்கு சிகிச்சை இருக்குது, ரெஸ்ட் ரூம் இருக்குது, குடிநீர் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ என்ன வேணால் இந்த மாடு வந்து என்ன தடை பண்ணாலும் மாடு நடந்தே ஆகும். நாளை கழிச்சு வெதர் ரிப்போர்ட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, மழையே பெய்யாது அப்படின்றத நான் வேண்டிக்கிற கடவுளை வேண்டிக்கிறேன். ஆக்சுவலாக ரயில்வே ஸ்டேஷன் வர்றவங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்து வந்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம வெளில போகிறோம், போயிட்டு பார்க்கிங் ஏரியா வசதி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்க்கிங் ரோடு எப்படி போன்றதை நாங்கள் பார்க்கலாம். 101 அடிக்கான கொடிக்கம்பம், நீளமாக இருக்கிற கொடிக்கம்பம் வந்து இங்கே தான் கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ குழி தோண்டி பார்த்துருப்பீங்க, எல்லாமே ஆல்மோஸ்ட் செங்கெல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டாங்க. அங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவினிங் இல்லை நாளைக்கு காலைல கூட கொடிக்கம்பம் நீட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ 4 மணி நேரம் கொஞ்சம் மாடுக்கு எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க, கொடிக்கம்பம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 100 அடிக்கும் மேற்பட்ட கொடிகள் சொல்கிறாங்க ஆக்சுவலாக. கொடியோட ஃபினிஷிங் இதெல்லாம் தெரியும். இன்றைக்கி அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ சேர்த்து ஒரே ஃபார்மெட்டில் வந்துடும். ஸோ வாங்க பெயிண்ட் அடிச்சிருக்கோம் என்னென்ன அப்படின்னு சொல்லி அதை கேட்போம் வாங்க. மொத்தம் எத்தனை அடி? 100 அடி அண்ணே, 100 அடி இருக்கு. எப்படா கட்டுறீங்க கொம்பு? நாளைக்கு நிப்பாட்டுறீங்களா? நீங்க எப்படிங்க பெயிண்ட் அடிச்சு காய விட்டு நாளைக்கு அடிச்சு நாளைக்கு எத்தனை மணிங்களா? நாளைக்கு 10 மணி ஆகிக்கிறீங்களா? சரி. ஸோ 106 அடி உயரத்துல கம்பு வைக்க போறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கு. 8 மணிக்கு காலையில ஸோ அந்த கம்பி இருந்தாங்க. இப்போ பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்க, பெயிண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு. பெயிண்ட் காயணும், பெயிண்ட் காய்ஞ்சு முடிச்ச உடனே இந்த வேலையை வந்து ஆரம்பிச்சிருவாங்க. மாட்டோட அந்த இடத்துல தான் வந்து ஃபுல் ஃபுட் கோர்ட்டு. ஸோ பர்மிஷன் வாங்கி இங்கே வைக்க போகிறாங்க. ஸோ மொத்தம் நிறைய கடை வந்து கஷ்டம். ஜிகிர்தண்டா பானிபூரி கடை, ஜிகிர்தண்டா ஸோ இந்த மாதிரி நிறைய கடை இருக்குது. தண்ணி வசதி, வாட்டர் எல்லாமே இருக்குது. தமிழ்நாடுக்கு தேவையான ஃபுட் வசதி. ஸோ உங்களுக்கு ரொம்ப தாகம் இருந்துச்சு அப்படின்னா ஃபுட் கோர்ட்டும் இங்கே பண்ணுறாங்க. ஸோ பர்மிஷன் நீங்கள் வாங்க போகிறாங்களாம். பர்மிஷன்ஸ் கிடச்சிருச்சுன்னா இங்கே வந்து வச்சுருவாங்க. ஸோ நினச்ச மாதிரி பார்க்கிங் ஆப்போசிட்டில் இருக்குது, அதுக்கு உடச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உடச்சிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ என்ட்ரன்ஸ் பார்க்கிங் ஏரியா அங்கே இருக்குது ஆப்போசிட்டில். இது பொதுமக்களுக்கான என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக.
ஸோ இது பொதுமக்களுக்கான என்ட்ரன்ஸ். பார்க்கிங் எங்கிட்ட வரும், அதாவது தூத்துக்குடி வழியா விருதுநகர் வழியா வர்றவங்க, அப்போ வரவங்களுக்கு பார்க்கிங் ஏரியா அங்கே இருக்கு. இது முதல் பார்க்கிங் ஏரியா. ஸோ இன்னொரு பார்க்கிங் ஏரியா அங்கிட்டு இருக்கான்னு தெரில. ஸோ கொடிகள் வந்து நான் நட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்சுவலாக. தலைவனை பார்த்தீங்கன்னா தலைவா தலைவா அப்படின்னு சொல்லி மாஸ்டா இருக்காப்புல. ஸோ வேற லெவலாக இருக்கு இந்த இடத்துல இருக்கிறது. நான் நினச்ச மாதிரியே இந்த இடத்துல உடச்சிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் எல்லாரும் இந்த ரோட் பகுதியில் கிராஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணுங்க. வண்டி அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளே பேராமலைக்கு வண்டி எடுத்துட்டு அப்படின்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. ஸோ இந்த பாருங்க, வண்டி வரைதான் இல்லையா. ஸோ மதுரை எல்லை பார்டர், அதாவது மதுரையோட முடிவில் நம்ம இருக்கோம். இப்போ விருதுநகர் எல்லை பார்டர், இது மதுரையோட என்ட்ரி பாலாகும். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. டிவிகே மாநாடு வேலை ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்க்குற பொம்மைக்கே ரொம்ப பூரிப்பாக இருக்கு. நான் வீடியோக்காக சொல்லுங்க, மனசார சொல்கிறேங்க. மனசு தோன்ற விஷயம் தான் சொல்கிறேன். ஸ்கிரிப்டோ எதுவுமே கிடையாது சொல்லலாம். எனக்கு என்ன தோணுதோ, இங்கே என்ன நினைக்கிறனோ அதை இங்கே அப்டேட் பண்ணி வச்சலாம். இதே நான் ஒவ்வொரு படத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ சரி வாங்க, அப்படியே பார்க்கிங் ஏரியாவும் பார்த்தாச்சு. அடுத்து அந்த பெரிய பார்க்கிங் தூத்துக்குடி வழியாக வரவங்க, நானா ஒரு டிப்ஸ் சொல்லவா வச்சலாம். மதுரையிலேருந்து வரவங்க மாநாடு பார்க்குறவங்க டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற ரைட் சைடில் ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்குது. அந்த பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி வந்துருங்க, அங்கே பார்க் பண்ணிருங்க. மதுரையில் அந்த டோல்கேட் பக்கத்தில் பார்க் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து நடந்து வந்துடலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அங்கே வண்டியை பார்க் பண்ணிட்டு ஆப்போசிட்லேயும் உடச்சு விட்ருவாங்க. இங்கே எதை உடச்சு விட்டுமோ அதையும் உடச்சு விட்ருவாங்க. ஸோ அப்படி வரதுக்கு ட்ரை பண்ணுங்க ஆக்சுவலாக. ஆனால் தூத்துக்குடி வர்றவங்க, விருதுநகர் வழியாக வர்றவங்க, சென்னை வழியாக வர்றவங்களுக்கு பார்க்கிங் ஏரியா வசதி இதுதான் இருக்குது. கார் பார்க்கிங், பட் 2 வீலர் பார்க்கிங் ஏரியா இதுதான் ஆக்சுவலாக. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் ஃபுட் கோர்ட் வசதி. ஸோ டிவிகே மாநாடு ஸ்டேஜ் 21 மாநாடுக்கு நம்ம இங்கேருந்து வீடியோ போடுறோம். அடுத்து நாளைக்கு கழிச்சு, இன்னைக்கு ஈவினிங்கு நாளைக்கு காலைல வீடியோ எடுத்து எவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அப்டேட் பண்ணுறேன். வாங்க. ஸோ நான் இப்போ நிற்கிறது டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற பார்க்கிங் நம்பர் 3. ஸோ இது வந்து இதுவுமே பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேயே வருவாங்க, மதுரையிலேருந்து வருவாங்க. ஸோ தெரிஞ்சு அது ஆப்போசிட்டில் உடச்சி விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் அந்த வேலை போய்கிட்டு இருக்கு. பக்கத்தில் போய் பார்த்துறேன் சொல்லலாம். ஸோ பார்க்கிங் ஏரியா லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ரெண்டுமே இருக்குது. ஸோ தூத்துக்குடியிலே வர்றவங்க, விருதுநகர் வழியாக வர்றவங்க பார்க்கிங் எப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பேன். இது ஒரு லேண்டில், ஸோ 200 ஏக்கர் லேண்டில் ஆக்சுவலாக 300, இது 200 நினைக்கிறேன். ஸோ மொத்தம் அது ஒரு எத்தனை லேண்ட் தான்ப்பா இருக்குது அப்படி ஏக்கன்ற மாதிரி இருக்குது. சொல்ல கன்ஃபியூஸாக இருக்குது. பட் இருந்தாலும் பெரிய பார்க்கிங் ஏரியா வசதி. ஸோ இங்கே 2 வீலர் வெஹிக்கிள் எல்லாமே நிப்பாட்டிக்கலாம். காரு, பஸ்ஸு, லாரி, ஸோ எல்லாமே. இந்த இடம் எவ்வளோ எம்டியாக இருக்குது, ஆனால் இங்கே எல்லாமே இருக்கும். ஸோ நிஜமாக இந்த வேலைலாம் நைட்டு ஈவினிங்குள்ளே எல்லாமே எப்படி வரணுன்றத சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த பார்க்கிங் ஏரியா வசதி. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. கொடியை பாருங்க பார்க்குறதுக்கு. மக்களே ஃபைனலாக எல்லா வீடியோவும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. ஸோ பார்க்கிங் ஏரியா, ஸ்டேஜு, ரேம்ப் பார்க்கு, மேட்டு, நவீன வசதி, ஸோ அவசர முகாம் எல்லாமே ஆல்மோஸ்ட் காமிச்சாச்சு. இன்றைக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நாளைக்கு காலையில் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. நீங்கள் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கம்பு நட்டுறாங்க ஆக்சுவலாக. ஸோ பெரிய கம்பு, கொடி டிவிகேயோட ஃப்ளாக், அப்படி பெரிய ஃப்ளாக் வச்சு வந்துட்டுருக்கு. ஸோ வேலைகள் போயிட்டுருக்கு. வேலை சீக்கிரமாக நடந்துகிட்ருக்கு. வெயிலும் பகலும் ராத்திரியும் மழையும் பார்க்காம இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு பெரிய உழைப்புக்கு ரொம்ப நன்றி. அண்டு இந்த உழைச்சதுக்காக. ஸோ அவ்வளோதான் மக்களே, ஃபைனல் வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். இதுவரையும் பார்க்காத வீடியோவில் பெஸ்ட் வீடியோவாக நான் இந்த எஃபர்ட் நான் கொடுத்துருக்கேன். நான் நம்புறேன் ஆக்சுவலாக. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே இந்த ஹைப்ன்ற ஒரு லைக்கை அப்படியே கொடுத்து விட்ருங்க ஆக்சுவலாக. ஸோ இது போல் மறுபடியும் இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம மதுரை சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங்கில் இன்னொரு புது சேனலாக லான்ச் பண்ணுறோம், மதுரை ஒரு vlogனு. அதுக்கும் உங்கள் ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்கள்.